இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட். காலு கை மட்டும் இங்கெல்லாம் கூட திருப்பி திருப்பாங்க, குத்தி குத்தி எடுக்கிறாங்க. ரத்தம் வந்தா இல்ல பார்த்து பார்த்து எடுத்து கொண்டுட்டாங்களே. 10 மாதம் வயிற்றில் சுமந்து 6 மாதம் சீராட்டி வளர்த்த பச்சிளங்குழந்தையை வாரி கொடுத்துவிட்டு கதறி துடிக்கும் இந்த தாய்க்கு என்ன ஆறுதல் சொல்வது? லைன் கிடைக்கிறதுக்காக தான் ட்ரை பண்ணிருக்காங்க, குளுக்கோஸ் போடுறதுக்காக தானே. காலு கை மட்டும் இங்கெல்லாம் கூட திருப்பி திருப்பாங்க, குத்தி குத்தி எடுக்கிறாங்க. ரத்தம் வந்தா இல்ல பார்த்து பார்த்து எடுத்து கொண்டுட்டாங்களே. குழந்தை சிக்கா இருக்குது, போய் குளுக்கோஸ் போடுறாங்க. வேலூர் மாவட்டம் ஒடுகத்தூர் அருகே உள்ள ஏரியூர் பகுதியை சேர்ந்தவர்கள் கார்த்திக் ஜெயந்தி தம்பதி. இவர்களுக்கு ஏற்கனவே 2 ஆண் குழந்தைகள் உள்ள நிலையில் கடந்த 6 மாதங்களுக்கு முன்பு இரட்டை ஆண் குழந்தைகள் பிறந்தன. இந்நிலையில் இரட்டை குழந்தைகளுக்கு திடீரென வயிற்றுப்போக்கு ஏற்பட்டதால் அருகில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதித்தனர். இதில் ஒரு குழந்தைக்கு உடல்நலம் தேறிய நிலையில் மற்றொரு குழந்தையின் உடல்நிலை தொடர்ந்து மோசமாக இருந்ததாக தெரிகிறது. இதனால் குழந்தையை குடியாத்தம் அரசு மருத்துவமனையில் பெற்றோர் அனுமதித்த நிலையில் சிகிச்சை பலனின்றி குழந்தை இறந்துவிட்டதாக மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர். லைன் கிடைக்கிறதுக்காக தான் ட்ரை பண்ணிருக்காங்க, குளுக்கோஸ் போடுறதுக்காக தானே. எல்லாமே இங்கதான் இருந்தாங்க. இவங்க எம்டி டாக்டர். இவங்க ஊசிலாம் கைத்தெல்லாம் போட்டு சாவச்சிட்டாங்க. குழந்தை வரும்போது சிக்கா தான் இருந்தது. லைன் கிடைக்கிறதுக்கு ட்ரை பண்ணியிருக்காங்க, லைன் கிடைக்கல. மருத்துவமனையில் அனுமதித்த அரை மணி நேரத்திற்குள் குழந்தை இறந்துவிட்ட நிலையில் மருத்துவர்கள் அலட்சியமாக செயல்பட்டதே இதற்கு காரணம் என உறவினர்கள் குற்றம் சாட்டினர். குளுக்கோஸ் ஏற்றுவதற்காக கை, கால், கழுத்து என உடல் முழுவதும் 10க்கும் மேற்பட்ட இடங்களில் ஊசியால் குத்தியதால்தான் தனது குழந்தை இறந்து விட்டதாக உடலை கையில் வைத்துக்கொண்டு ஜெயந்தி கண்ணீர் விட்டு கதறியது மனதை ரணமாக்கியது. காலு கை மட்டும் இங்கெல்லாம் கூட திருப்பி திருப்பாங்க, குத்தி குத்தி எடுக்கிறாங்க. ரத்தம் வந்தா இல்ல பார்த்து பார்த்து எடுத்து கொண்டுட்டாங்களே. குழந்தை பார்த்து எங்கள் தம்பி பொண்டாட்டி உள்ளே இருந்துச்சு. அது சொல்லிச்சு, எங்கே பார்த்தாலும் குத்தியே சாவச்சிட்டாங்க. கைத்தால போட்டு கைத்து போட்டுக்கிறாங்க, இந்த கைத்து போட்டுக்கிறாங்க, எங்கள் கழுத்தான எங்கள் முதுகில் சைடில் இங்கெல்லாம் போட்டுக்கிறாங்க சார். இதெல்லாம் போட்டு வச்சு தான் என் குழந்தை. பச்சிளம் குழந்தை என்றும் பார்க்காமல் செவிலியர்கள் ஒருவர் மாற்றி ஒருவர் வந்து ஊசியால் குத்தி பயிற்சி எடுத்ததாக குற்றம் சாட்டிய உறவினர்கள் முறையாக செவிலியர் ஆடை அணியாத சிலரும் குழந்தைக்கு ஊசி குத்தியதாக புகார் கூறினர். கொஞ்சம் கூட ரீசனே இல்லை. ட்ரெஸ்ஸு போடாதவங்கலேருந்து ட்ரீட்மெண்ட் கற்றுக்குறாங்க சார். இவங்க ட்ரைனிங் எடுக்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு 10 பேர் அந்த குழந்தைகிட்ட சார் 10 பேர் ஊசி போடுறதுக்கு எல்லாத்தையும் ட்ரீட்மெண்ட்டு பார்க்குறாங்க. அங்கே நீ பாரு நீ இப்போ ட்ரை பண்ணுறது, நீ ட்ரை பண்ணி முடியலன்னா அவங்களே கூப்பிட்டு அவங்க ட்ரை பண்ணுறது. நர்ஸு ட்ரை பண்ணிட்டாங்க சார், எங்கேயும் நரம்பு கிடைக்கலன்னு. உறவினர்களின் குற்றச்சாட்டுக்கு மறுப்பு தெரிவித்த மருத்துவமனை நிர்வாகம் குழந்தையை அழைத்து வரும்போதே மிகவும் நலிவுற்று இருந்ததாகவும் அதனால் குளுக்கோஸ் செலுத்த சரியாக நரம்பு தெரியாததால் 2 முறை ஊசியால் குத்த வேண்டிய நிலை ஏற்பட்டதாகவும் விளக்கம் அளித்துள்ளது. அத்தோடு குழந்தை உயிரிழப்பு தொடர்பாக தொடர் விசாரணை மேற்கொண்டு வருவதாகவும் தெரிவித்துள்ளது. இதற்கிடையே குழந்தை இறந்த தகவல் அறிந்து உறவினர்கள் மருத்துவமனையை முற்றுகையிட்டதால் பதற்றம் ஏற்பட்டது. இதனால் அங்கு போலீசாரும் குவிக்கப்பட்டு பேச்சுவார்த்தை நடத்தப்பட்ட நிலையில் 4 மணி நேரத்திற்கு பின் குழந்தையின் உடலை உறவினர்கள் எடுத்து சென்றனர். நியூஸ் தமிழ் செய்திகளுக்காக குடியாத்தம் செய்தியாளர் எம். சிதம்பரம். குத்தி குத்தி எடுக்கிறாங்க. ரத்தம் வந்தா இல்ல பார்த்து பார்த்து எடுத்து கொண்டுட்டாங்களே. இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட்.